தசகம் 6. அந்த உலகை படைக்கும் காலத்தில் அந்த விராட் புருஷ ரூபத்தை, அந்த வடிவத்தை திருவடி முதல் திருமுடி வரை விளக்குகிறார். பாதாதி கேச அனுபவத்திலே சில நிமிடங்கள் நாம் மூழ்கி இருக்கப் போகிறோம். நன்றாக குருவாயூரப்பனின் மேனியை உங்கள் மனக்கண்களை திறந்து பதித்து கொள்ளுங்கள். அதாவது 14 லோகங்களில் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் பகவானுக்கு எந்தெந்த உறுப்புக்கள் எந்தெந்த அவயங்களாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதை சொல்வதுதான் விராட் ஸ்வரூப வர்ணனை. ஏவம் குருவாயூரப்பா, நீ விராட் புருஷ வடிவம் எடுத்து இப்படி முன் தசகத்திலே சொன்னபடி சதுர்தச ஜெகன் 14 உலகங்களையுமே மையத்தாம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய கதஷ்ய அந்த தன்மையை அடைந்திருக்கக்கூடிய ஈசனே குருவாயூரப்பா, தவ உனக்கு பாதாளம் ஈச பாதாள லோகம்தான் பாததலம் திருவடியினுடைய அடிப்பகுதி உள்ளங்கால் என சொல்கிறார்கள். வதந்தி பெரியோர்கள் ஞானிகள் சொல்கிறார்கள். தேவனே குருவாயூரப்பா, விளையாட்டுக்களையெல்லாம் விளையாட்டாகவே அனைத்தையும் செய்யக்கூடிய உனக்கு ஊத்வ தேசம் திருவடிகளின் மேல் பாதமாக ரசாதலம் ரசாதல லோகம் என்பது இருக்கிறது. மத்புதாத்மன் அற்புத செயல் செய்பவனே, உனக்கு குல்பத்வயம் 2 கணுக்கால்களாகவும் கலு மகாதல லோகமானது இருக்கிறது. குருவாயூரப்பா, நீ விராட் புருஷ வடிவம் எடுக்கின்றாய். 14 லோகங்களையுமே சரீரமாக கொண்டு அதில் உள்ளங்கால்களாக பாதாள லோகமானது இருக்கின்றது. மேல் பாதமாக ரசாதலம் இருக்கிறது. கணுக்கால்களாக மகாதல லோகமானது இருக்கிறது என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 2. ஜங்கே தலாதல. ஜங்கேன்ன கால்கள். பகவானுக்கு கால்களாக தலாதல லோகமானது உள்ளது. மதோ சுதலஞ்ச ஜானுன்ன முட்டிக்காலாக சுதல லோகமானது உள்ளது. கிஞ்சோரு பாதயுகலம். ஊரு அப்படின்னா தொடையை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். கீழ்த்தொடை மேல் தொடைன்னு. வித்தலான்னா கீழ். அதில் கீழ்த்தொடையாக வித்தலலோகமும் அத்தல அப்படின்னா மேல். அத்தலத்வே அதில் மேல் தொடையாக அத்தலலோகமும் சோனீதலம் ஜெகனம். சோனின பூலோகம், ஜெகனம் இடுப்பு. இந்த பூலோகம் பகவானின் இடுப்பாகவும், அம்பரம் ஆகாசம். அம்பரம் அங்கநாபிர் ஆகாசம்தான் உனக்கு நாபியாக இருக்கின்றது. வச்சஸ்ரன இந்திரனின் இருப்பிடமாகிய ஸ்வர்க்கம் சக்கர நிலையம் உனக்கு திருமார்பாக இருக்கிறது. தவ சக்கரபாணி. சக்கரன்ன சக்கரம். திருக்கையில் சக்கரத்தை ஏந்திய குருவாயூரப்பா, உனக்கு கால்களாக தலாதலமும், கால் முட்டியாக சுதலமும், கீழ்த்தொடையாக வித்தலமும், மேல் தொடையாக அத்தலமும், இடுப்பாக பூமியும், நாபியாக ஆகாசமும், திருமார்பாக ஸ்வர்க்கமும் இருக்கின்றன என கூறுகிறார். ஸ்லோகம் 1. கிரீவா மகஸ்தவ. தவ குருவாயூரப்பா, உனக்கு கிரீவா கழுத்தாக மகர்லோகம் இருக்கிறது. புகு பூலோகம் அப்படின்னா, புவக அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட லோகம். சுவக அப்படின்னா ஸ்வர்கலோகம். அதுக்கு மேலே தான் மகக. கிரீவா மகஸ்தவ. அந்த மகர்லோகமானது உனக்கு கழுத்தாக இருக்கிறது. முகஞ்ச ஜனஸ்தபஸ்து. முகமாக ஜனலோகமானது இருக்கின்றது. பாலம் நெற்றியாக தபோலோகமானது உள்ளது. சமஸ்த மயஷ்யஸ்தவ. எல்லாமே சரீரமாக கொண்ட பகவானுக்கு உனக்கு
சிரஸ் சத்தியம், சிரக சத்தியம், தலையாக திருமுடியாக சத்தியலோகமானது இருக்கின்றது. ஏவம் ஜெகன்மயத்தனோ, இப்படி இப்பொழுது வர்ணிக்கப்பட்ட 14 உலகத்தையும் ஜெகத்தையும் சரீரமாக கொண்டவனே, ஜெகத்தாஸ்ரிதைஹி அந்யைஹி, இந்த உலகத்தில் உள்ள வேறு என்னென்ன அபிமான பொருட்கள் உள்ளதோ, தேவர்கள், ஜீவர்கள், மிருகங்கள், இவை அனைத்தும் உன் திருமேனியில்தான் அடங்கியிருக்கின்றது. இதை உள்ளடக்கிய திருமேனியாக உடையவனே பகவன் நமஸ்தே, இப்படிப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். முதல் 3 ஸ்லோகத்தை ஒரு பார்வை பார்க்கலாம். பகவானின் மேனியாக மனதில் நினச்சிட்டு பாருங்க. பாதாளம் உள்ளங்காலாக, ரசாதலம் மேல் பாதமாக, மகாதலம் கணுக்கால், தலாதலம் காலாக, சுதலம் முட்டி, விதலம் தொடையின் கீழ்ப்பகுதி, அதலம் தொடையின் மேல் பகுதி, பூமி இடுப்பு, ஆகாசம் நாபியாக, ஸ்வர்க்கம் திருமார்பாகவும், மகர் என்பது கழுத்தாகவும், ஜனலோகம் என்பது முகமாகவும், தப்போலோகம் என்பது நெற்றியாகவும், சத்தியலோகம் தலையாகவும், இது அத்தனையும் குருவாயூரப்பனின் திருமேனியில் அடங்கியதாக காட்சியளிக்கிறான். ஸ்லோகம் 4. த்வத் பிரம்மரந்திர பதம் ஈஸ்வர விஸ்வகந்த, ஈஸ்வர உலகத்திற்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, ஆளுமை செலுத்தக்கூடிய குருவாயூரப்பா, விஸ்வகந்த இந்த உலகத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவனே, த்வத் உன்னுடைய, பிரம்மரந்திர பதம் தலைக்கு மேலே மோட்சம் போகக்கூடிய துவாரம். பக்தி யோகத்திற்கு பிரம்மரந்திரம் என்ற துவாரம் வாயிலாகத்தான் ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரிகிறது, பகவான் திருவடிகளை அடைகிறது. அந்த பிரம்மரந்திர துவாரமாக உனக்கு சந்தாம்சி வேதங்களே இருக்கின்றன குருவாயூரப்பா. கேசவ அழகிய கேசபாசங்களை கொண்டவனே, கணா, கணான மேகம், கணாக அந்த கேசங்களாக மேகங்கள் இருக்கின்றன. உல்லாசி சில்லி, சில்லி யுகனம் 2 புருவங்கள், ஆனந்தம் தரக்கூடிய 2 புருவங்களாக குருவாயூரப்பனுக்கு இருக்கின்றது. துருகின, துருகின பிரம்மா, துருகினஷ கேகம், பிரம்மாவின் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் இருக்குமல்லவா, அந்த இருப்பிடம் 2 புருவங்களாக இருக்கின்றது. பஷ்மானி 2 இமைகள் திருக்கண்களில், மேலிமை கீழிமை என, ராத்திரி திவசோ, திவன பகல், ராத்திரி இரவும் பகலும் தான் 2 இமைகளாக இருக்கின்றன. சவிதா அப்படின்னு சூரியன், சவிதாச்ச நேத்ரே, சூரியனே 2 கண்களாக இருக்கின்றது. இதன் பொருள், பகவானே குருவாயூரப்பா, உன் பிரம்மரந்திரமாகிய வேதங்கள் இருக்கின்றன, உன் கேசங்களாக மேகங்கள் இருக்கின்றன, உன் 2 புருவங்களாக பிரம்மாவின் வீடு இருக்கின்றது, இமைகளாக இரவும் பகலும் இருக்கின்றன, கண்களாக சூரியன் இருக்கின்றான் என வர்ணிக்கிறார் பட்டத்ரி. ஸ்லோகம் 5. நிஷேஷ விஸ்வரசனாச்ச, நிஷேஷ மொத்தமான, விஸ்வ பிரபஞ்சத்தின், ரச்சனாச்ச படைப்புமே, கடாட்சமோட்சக உன் கடைக்கண் பார்வையாக இருக்கிறது. குருவாயூரப்பன் ஒரு கடைக்கண் பார்வை பார்த்தால் போதும், மொத்த பிரபஞ்சமுமே படைக்கப்பட்டு விடுகிறது. கர்ணோ காதுகள், திச திசைகள், 2 காதுகளாக திசைகள் இருக்கின்றன. அஸ்வியுகலம் 2 அஸ்வினி தேவர்கள் உனக்கு. நாசிகேத்வே 2 மூக்கு துவாரங்களாக இருக்கிறார்கள். லோபத்ரபேச்ச, லோப பேராசை, திரபேச்ச வெட்கம், 2 உதடுகள், கீழ் உதடாக பேராசை இருக்கிறது, மேல் உதடாக வெட்கம் இருக்கிறது. அதரோத்த ரோஸ்டவ், ரோஸ்டவ்ன உதடுகள்,
அத்தரன திருவாய், உதடுகள் திருவாய். பகவான் அனைத்தையும் சரீரமாக வைத்துக்கொண்டு ஜெகத்தை எப்படி ஆள்கிறார், கண்ட்ரோல் செய்கிறார். தாரா கணாஞ்ச, தாரான நட்சத்திரம், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் தட்சணா பற்களாக இருக்கின்றன. சமனன யமன், தம்ஷான தெற்றிப்பல், அந்த யமன் தெற்றிப்பல்லாக இருக்கிறார். இப்படி மொத்த உலகை படைக்கும் கடைக்கண் பார்வையாக இருக்கிறது பகவானின் பார்வை. திசைகள் காதுகளாகவும், அஸ்வினி தேவர்கள் மூக்கு துவாரமாகவும், பேராசை கீழுதடு, வெட்கம் மேலுதடு, நட்சத்திர கூட்டங்கள் பற்கள், யமன் தெற்றிப்பல். இந்த மாதிரி பகவானுடைய திருமேனியில் ஜகத்தில் உள்ள எல்லாமே அடக்கம் என தியானிப்பதற்காகத்தான் பகவானின் விராட் புருஷ வடிவ வர்ணனை என்பது. ஸ்லோகம் 6. மாயா விலாசஹசிதம். மாயா, பகவானுடைய மாயா ஆச்சரிய சக்தி. ஆகா, விலாசஹசிதம், குருவாயூரப்பனுடைய அவனுடைய மயக்கும் புன்னகையாக இருக்கிறது. ஸ்வசிதம் சமீரோ, சமீரோ வாயு தேவன், ஸ்வசிதம் மூச்சுக்காற்றாக வாயு இருக்கிறார். ஜிஹ்வா ஜலம், ஜலம்ன தண்ணீர், அதாவது வர்ணன். ஜிஹ்வா நாக்காக தண்ணீரே இருக்கிறது. வச்சனம் ஈச்ச, ஈசனே குருவாயூரப்பா உன் பேச்சாக. சகுந்த அப்படின்னா பறவை, சகுந்த பக்திகி பறவைகளுடைய சிலம்புதல் என்ற அந்த ஒலி இருக்கிறது. சித்தாதய ஸ்வரகணா, ஸ்வரகணா உன் பேச்சின் ஸ்வரக்கூட்டமாக சித்தாதய சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். முகரந்திரம் அக்னிகி, முகரந்திரம் உன்னுடைய திருவாயாக அக்னிர்கி அக்னி தேவன் இருக்கிறார். தேவா புஜா தேவர்கள் கைகளாக இருக்கிறார்கள், அதாவது தோள்பட்டையாக இருக்கிறார்கள். ஸ்தன யுகம் 2 திருமார்புகளாக. தவ தர்ம தேவக உனக்கு தர்மதேவர்கள் இருக்கிறார்கள். அதாவது உனது ஆச்சரிய சக்தியே உனக்கு மயக்கும் புன்னகையாக இருக்கிறது. மூச்சுக்காற்றாக வாயு தேவனும் நாக்காக வர்ணனும் இருக்கின்றான். ஈசனே உனது பேச்சு கூட்டமாக பறவைகளின் ஒலி இருக்கிறது. பேச்சு ஸ்வரமாக சித்த புருஷர்களாக இருக்கிறார்கள். உன் வாயாக அக்னி இருக்கிறார். உன் கைகளாக தேவர்கள் இருக்கிறார்கள். உன் 2 மார்பாக தர்ம தேவனே இருக்கிறான் என பட்டத்ரி தெரிவிக்கிறார். ஸ்லோகம் 7. பிருஷ்டம் து தவ தர்ம இஹ தேவ மனசுதாம்சுகு அவ்யக்தமேவ ஹிருதயாம்புஜம் அம்புஜாச்ச, அம்புஜாச்ச தாமரை கண்ணனே. பிருஷ்டம் து உன்னுடைய முதுகாக, தவ தர்ம இக அதர்மம் உள்ளது, தேவ தேவனே குருவாயூரப்பா, மனக உன் மனஸ்மாக, சுதா அமுதம், இம்சு பொழியும், சுதாம்சு அமுதம் பொழியும் நிலவு சந்திரன் இருக்கின்றார். அவ்யக்தமேவ மூலப்பிரகிருதி, ஹிருதயாம்புஜம் உன்னுடைய இதய தாமரையாக இருக்கிறது. குச்சி சமுத்திர நிவகா வசனம் து சந்தியே. குச்சி அப்படின்னா வயிறு, திருவயிறு பகவானே உன்னுடைய வயிறாக. சமுத்திர நிவகா எல்லா கடல்களும் சமுத்திரங்களும் இருக்கின்றன. வச்சனம் அப்படின்னா ஆடை, வச்சனம் து சந்தியே உன்னுடைய ஆடையாக. காலை மாலை 2 சந்தியா காலங்கள், 2 அந்தி பொழுதுகள் இருக்கின்றன. சேப, சேபன வயிற்றுக்கு கீழ். பிரஜாபதி ரசோ வயிற்றுக்கு கீழுள்ள பகுதி. பிரம்மாவால் நியமிக்கப்பட்ட பிரஜாபதியாக இருக்கிறார். ரிஷனௌச்ச அதற்கு கீழுள்ள உறுப்புகளாக மித்ர, மித்ரன் என்ற தேவதை இருக்கிறார்கள். அதாவது
முதுகாக அதர்மமும் மனமாக சந்திரனும் இதய தாமரையாக மூலப்பிரகிருதியும் வயிறாக சமுத்திரங்களும் ஆடையாக சந்தியா காலங்களும் அடி வயிற்றுக்கு கீழுள்ள பகுதி பிரஜாபதியாகவும் அதற்கு கீழுள்ள இரட்டை உறுப்புக்கள் மித்ரனாகவும் பட்டத்ரி இந்த 7வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 8. ஸ்ரோணீஸ்தலம் மிருககணா பதயோர்ன காஸ்தே. தே பகவானே குருவாயூரப்பா, ஸ்ரோணீஸ்தலம் உன் கீழ்முதுகு மிருககணா மிருகக்கூட்டங்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. பதயோர்ன காஸ் உன் திருவடியில் நகங்களாக என்னென்ன விலங்குகள் இருக்கின்றன என்றால், ஹஸ்த்யுஷ்ர ஹஸ்தன யானைகள், யுஷ்ரன ஒட்டகங்கள், சைந்தவமுக்காக சைந்தவ குதிரைகள், முக்காக இது போன்றவை இருக்கின்றன. கமனம் து காலக குருவாயூரப்பா, உன்னுடைய பயணமாகவே காலமே இருக்கின்றது. விப்ராதி அந்தனர் உள்ளிட்டவர்கள் வந்தார்கள். வதனாப்ச உன்னுடைய திருமுகம் தாமரையிலிருந்தும் பாகு தோள்களிலிருந்து மன்னர்கள் வந்தார்கள். சாரூரு யுக்ம அழகான 2 தொடைகள் வியாபாரிகள் வணிகர்கள் வந்தார்கள். சரணம் பாதங்கள் திருவடிகளில் இருந்து 4ஆம் வர்க்கத்தவர்கள் வேளாளர்கள் வந்தார்கள். வர்ணபவனம் இப்படி 4 வர்ணங்கள் உருவாகும் இடமாக இருக்கிறது. கருணை கடலே குருவாயூரப்பா, உன்னுடைய கீழ்முதுகாக மிருகக்கூட்டங்களும் திருவடி நகங்களாக யானை ஒட்டகம் குதிரை போன்ற விலங்குகளும் காலமே பயணமாகவும் முகத்திலிருந்து அந்தணர்களும் தோளிலிருந்து மன்னர்களும் தொடையிலிருந்து வணிகர்களும் திருவடியிலிருந்து 4ஆம் வர்க்கத்தவர்களும் உன்னிடம் இருந்துதான் உருவாயினாய் என கூறுகின்றார். ஸ்லோகம் 9. சம்சார சக்கரமயி. ஏ சக்கரம் ஏந்திய குருவாயூரப்பா, சம்சார சக்கரம் பிறப்பு இறப்பு பிறவி சுழற்சியாக சம்சார சக்கரம் சக்கரதர கிரியாஸ்தி இதுவே உனக்கு செயலாக இருக்கின்றது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று நம் கர்மாவை கழிப்பதற்காக பிறவி கொடுக்கிறார் பகவான். வீரியம் பகவானுடைய வலிமை மிக்க வீரியமாக மகாசுரகுணோ அசுரர்கள் எல்லாம் பகவானுக்கு வலிமையாக உள்ளார்கள். அஸ்தி அஸ்தின்ன எலும்பு. அஸ்தி பகவானே குருவாயூரப்பா, உனக்கு எலும்பாக. குலானி சைலாக சைலம்ன மலைகள் இருக்கின்றன. நாட்டிய சரி சமுதய சரின்ன நதிகள் உனக்கு இரத்த நாளங்களாக நதிகளே உன் திருமேனியில் இருக்கின்றன. தரவச்ச ரோமக மரங்களே உன் திருமேனியில் ரோமங்களாக இருக்கின்றன. தரன்ன மரங்கள். ஜீயாதிதம் வபுரநீர் வச்சனீய மீச்ச. வபுரநீர் வச்சனீய இன்னது என்று வர்ணிக்க முடியாத குருவாயூரப்பா, உன்னுடைய திருமேனி இன்னது என்று வர்ணிக்க முடியாத இந்த சரீரம் பல்லாண்டு பல்லாண்டு சிறந்து விளங்குக. ஹே குருவாயூரப்பா, சம்சார சக்கரமே உன் செயலாக இருக்கின்றது. வீரியமாக அசுரர்களும் எலும்புகளாக மலைகளும் இரத்த நாளங்களாக நதிகளும் ரோமங்களாக மரங்களும் வர்ணிக்க முடியாத உன்னுடைய இந்த திருமேனி பல்லாண்டு பல்லாண்டு சிறந்து விளங்கட்டும். ஸ்லோகம் 10. ஈத்ருக் இப்படிப்பட்ட ஜெகன்மய வப்புஸ்தவ உன்னுடைய இந்த வடிவத்தை, உலகத்தையே சரீரமாக கொண்ட இந்த வடிவத்தை, கர்மபாஜாம் கர்மாவால் கட்டப்பட்ட அத்தனை பேருமே கர்மாவசான சமயே வைதீக கர்மாவை பூர்த்தி செய்யும் அந்த வேளையிலே இந்த வடிவத்தை தஷ்யாந்தராத்ம வபுஷே இந்த விராட் புருஷ வடிவத்திற்கு அந்தராத்ம வபுஷே அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனின் அந்த விராட் புருஷ வடிவத்தை ஸ்மரணீயமாகு ஸ்மரிக்க வேண்டும், நினைக்க வேண்டும் என
பெரியோர்கள் சொல்கிறார்கள். விமலாத்ம நீதி, தூய்மையானவன், எந்த தோஷமும் இல்லாமல். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். கூவம் நதிக்குள்ளே நம்ம மூழ்கி எந்திரிச்சோன்னா சேரோட தான் வெளியில் வருவோம். அந்த கூவம் நதிக்குள்ளே பகவான் இருக்கிறார். அதற்காக அந்த துர்நாற்றம் அவரை ஒட்டுமா? ஒட்டாது. பகவான் கூவத்தினுள் இருந்தாலும் விமலாத்மனாக உள்ளார். தோஷங்கள் எதுவுமே தீண்டவே தீண்டாது. இன்னும் ஒரு புரிதலுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அல்வாவில் நெய் ஊற்றி சாப்பிடும் பொழுது கையில் நம்ம தொட்டு பார்த்தா பிசுக்கு ஒட்டும், ஆனால் நாக்கில் ஒட்டவே ஒட்டாது. பகவானும் அந்த பொருள்களோடு தொடர்பில் இருந்தாலும் அந்த தோஷங்கள் அவரை தீண்டாது. பகவானின் திவ்யமேனி விக்கிரகம் தனி. அது எப்பொழுதுமே சுத்த சத்வமயமானவை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட திரவியத்தாலே செய்யப்பட்டது. தனியே வைகுண்டத்தில் உள்ளார். விமலாத்ம நேதே, தூய்மையானவன், எந்த தோஷமும் இல்லாமல். வாதால யாதிப்ப, குருவாயூரில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா, நமோஸ்து, உனக்கு நமஸ்காரம். நிருந்திரோகான், எங்கள் நோய்களையெல்லாம் போக்கி அருள்வாயாக. இந்த கர்மா முடியும் வேளையில் விராட் புருஷ உருவில் தியானிக்க வேண்டும் என்று இந்த விராட் புருஷனின் உலக வடிவம் என்கின்ற இந்த தசகத்தை பட்டத்ரி நிறைவு செய்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.